அவர் குறிப்பிட்டு பேசுனது என்ன அப்டின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நபரே தான் எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்துறாரு. அவங்களே தான் வந்து யாருக்கும் வாய்ப்பு குடுக்காம இருக்காங்க அப்டின்னு. அத வந்து குடும்பம் குடும்பமா வந்து அவங்களே அந்த அதிகாரத்தையும், அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் வச்சிருக்கிறாங்க அப்டின்றத நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க அப்படி எடுத்துக்கிட்டா இது வந்து ஆ, குடும்ப கட்சி எல்லாரும் சொல்ற மாதிரி இது குடும்ப கட்சிங்க அப்படின்னு கடந்து போயிடலாம். ம். குடும்பமே அரசியலில் இருந்ததுனால தான் அந்த கட்சி சீர்குலையாமல் இருக்கு, செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்கு. இல்லைன்னா அதிமுக எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, கட்சி அப்பயே ரெண்டாக உடஞ்சிது. ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை, கட்சி நாலாக உடஞ்சிது. எடப்பாடி இந்த இப்போ கட்சி 4 ரோட்டில் நிற்கிற மாதிரி 4ஆக உடஞ்சி நிற்கிது. இதனோட விளைவெல்லாம் எல்லா கட்சியும் செதறும், ஆனால் திமுக செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தன் குடும்பத்துலேயும் நான் திமுகவில் இருக்கேன்னா இப்போ எங்கள் அப்பா 50 வருஷம் திமுக கத்துனார், அவர் விட்டுட்டு போன வழியை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஜீன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் போய் கற்றுக்கிறேன். இப்போ என் தம்பி நகர செயலராக கற்றுவான், ஒவ்வொரு பொறுப்பாளர் இப்படி வந்துடுறோம், நிர்வாகம் இப்படி வந்துடுறோம். எங்களுக்கு அதை தவிர தெரியாது, அந்த வெறியோடு உள்ளே வந்துடுறோம். அதுக்காக வந்து உடனே எல்லாரும் ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்க எல்லாருமே ஒரு குடும்பம் தான், எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. இருக்கிற எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. ஆனால் அங்கே அரவணைப்புங்கிறது பிரச்சனையாக இருக்கு. இந்த அரவணைப்பு தான் பிரச்சனை. அவர் சொல்லார், கோடிட்டு காட்டினார். அதிமுக மாற்று கட்சிகளை பார்த்தால் கூட நீங்கள் மனசார அவனை பாராட்டுறீங்க, அவனை வரவேற்கிறீங்க. ஆனால் சொந்த கட்சிக்காரனை பார்த்தா உங்களுக்கு எதிரி மாதிரி பார்த்துருக்கீங்க. எல்லாம் தலைவர் நீங்கள் பேசினார். அப்போ அதில் எவ்வளோ பெரிய தாக்கம் இருக்குது. அப்போ அவர் எந்த அளவுக்கு டீப்பாக கீழே இறங்கி போய் பார்த்துருக்காரு. அவர் பார்க்கணுங்கிறது தான் தொண்டை விரும்பின தலைவனா அவர் இன்னைக்கு தான் தொண்டனா மாதிரி பேசினார். அப்போ வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களோ இல்லை வந்து தலைவரோ அவங்களுடைய தகுதி வந்து அவங்க மகனா இருக்கிறது மட்டும்தான். ஒரு அடிப்படை தொண்டனுக்கு அங்க எந்த ஒரு நீங்க அப்பா வேலை பார்த்து கொடுக்கப்படாது. நீங்க அப்பா வேலை பார்க்கும்போது புள்ள என்ன வேலை பார்த்தான்? அமெரிக்காவிலே இருந்தான். நான் கேட்குறேன், லண்டன்ல இருந்தானா? இல்லை அப்பங்கார என்ன வேலை பார்த்தாரு? அப்பா என்ன வேலையை சொன்னார்? இப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார்? என்னைய தான் கார் ஓட்ட சொன்னார், இந்த கட்சிக்காக கார் ஓட்டினேன். என்னைய தான் கூப்பிட்டு கூட்டம் பேசினார், நான் தான் போய் கூட்டம் பேசினேன். என்னைய கூப்பிட்டு தான் போய் கட்சி வேலை போஸ்ட் ஓட்டினேன். அவரை போய் ஓட்டினார். அவருக்கு பிறந்த பிள்ளைங்களால என்னை அந்த வேலை தான் பார்க்க விட்டார். அப்பனும் எங்களை அரசியலுக்கே வரவிடாமல் பண்ணியிருந்தா நாங்கள் எதுக்கு அரசியலுக்கு வந்திருப்போம்? நாங்கள் தான் சொல்கிறோமே, குடும்பமே சேர்ந்து போராட்டத்துக்கு போகிறோம். அப்புறம் நீங்கள் எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள கிளை செயலாளருக்கும் குடும்பம் இருக்குது, ஒவ்வொரு உறுப்பினருக்கும் குடும்பம் இருக்குது. யார் வேணால் ஜனநாயக ரீதியாக போட்டி போட்டு வரலாம். நீ ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு வா, எல்லாருமே அப்படி வாரிசு வரியாக வந்துட்டோம். யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. தலைவருக்கு 4-5 வாரிசு இருந்தது, ஏன் ஒரே வாரிசு தகுதியோட தலைமை தாங்குது? எப்பயுமே எங்கேயுமே தகுதின்னு ஒன்று தானாக ஒரு தொண்டனாக இருந்து வளர்த்துக்கணும். அப்படி தொண்டனாக இருந்து வளர்த்துக்கிட்டா அந்த தகுதி யாருக்கு வருதோ அவன் தலைவன் ஆகிடுவார். இப்போ அப்படிதான் உதயநிதி. எவ்வளோ பேர் இருக்கும் இந்த செட்டில் கூட, எவ்வளோ சீனியர் இருக்காங்க. அவங்க அப்பா வளரும்போது கூட அவ்வளோ சீனியரோட கடுமையாக மோதி வந்தார். ஆனால் இந்த இளைஞர் வரும்போது எல்லாரும் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க அப்பா இருக்கும்போது சீனியராக இருந்தவரும் இவரை ஏற்றுக்கிட்டாரு. காரணம், கொள்கை பற்றோடு உள்ளே வந்தோடனே ப்ராக்டிக்கலாக பேசுகிறாரு, ப்ராக்டிக்கல் லாங்குவேஜுக்கு வந்தார். கொள்கையை தான் முன்னால் தூக்கிட்டு முடியாரு. கடைசி ரோல உட்காந்துக்கிறாரு. நேற்று செயற்குழு நடக்குது, கடைசி ரோல போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் பதவி கலையில் சுகபோகமாக இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போஸ்ட் ஓட்டினார், கூட்டம் கேட்க முடியாந்தார், ஆர்வத்தில் அரசியல் கூட்ட முடியாரு, ஓடிக்கிட்டே இருக்கார், ஓடினார். அதனால் இப்போ அவர் எத்தனை தாட்டி வேணாலும் ஜெயிலில் போடுறாங்கிறாரு. கொள்கையில் உறுதியாக இருக்கார். சனாதனம்னாரு, இந்தியா முழுக்க கேஸு, எதை வேணாலும் போடுறான்ட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. துணிச்சலாக போல்ட்டாக ஃபிங்கர் டிப்பில் பதில் சொல்கிறாரு. இது தொண்டனுக்கு பிடிக்குது, கீழே இருக்க தொண்டன் பிடிக்குது. டப்புன்னு அவரை தூக்கிட்டான். இருக்க எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணி பார்ப்பான், இவர் தான் பெஸ்ட்டு, தூக்கடான்றான் என் தலைவனை. இப்படி தான் தலைவன் வரணும். அப்போ தான் அந்த தொண்டனுக்கும் தலைவனுக்கும் பிடிப்பு இருக்கும். திணிக்கிறதுனால எந்த ஒன்றும் உருப்படாது.